எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்கிறாரு, நிஃப்டி மட்டும் ஒரு 10,000க்கு கீழே போய் விழுகிட்டுங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆயிருங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் பெருசாக சம்பாதிக்க முடியும். அப்போ எல்லா பங்குகளுமே சீப்பாக கிடைக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் பெரிய பெரிய பழம் தின்னு கொட்டை போட்ட ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் விழுகிறத பார்த்து எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. என்ன ஆசைன்னா, திடீர்னு நிஃப்டி வந்து 23,000லேருந்து ஒரு 10,000க்கு கூட போய் விழுகட்டுமே. கோவிட் சமயத்தில் என்ன, ஏன்னா 4-5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு ரீசெட் நடக்கட்டும் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் எவ்வளவு தூரம் ஏறி வந்ததோ அத்தனையும் கீழே விழுகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ஆசை தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 10 லட்சத்துக்கு வாங்கியிருந்தா அது 1 கோடி 2 கோடி 4 கோடின்லாம் ஏறி இருக்கும். அதை பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்குது. சரி, மேலே இருக்கக்கூடிய நிஃப்டி கீழே 10,000க்கு போய் விழுகிட்டுன்னு ஏன் ஆசை வருதுன்னா, ஏன்னா இப்போ போர் நடக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஆசை வருது, பெருசாக இறங்கட்டுன்னு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜாம்பவான்கள், ஒரு உதாரணத்துக்கு விஜய் கேடியா என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இப்போ வார் வருது, அது இருது, அப்படி இப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. என்ன ஆயிரப்போது, ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி வந்து மேபி ஒரு 20-25% கரெக்ஷன் ஆகுமோ அப்படின்றதான் இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நடந்து கொண்டு இருக்க இவர் சொல்லியே 2-3 நாள் ஆச்சுங்க. ஸோ இவங்களே எவ்வளவு எதிர்பார்க்குறாங்கன்னா 20-25% தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வருமா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். வந்துடுச்சுன்னா எல்லாத்துக்குமே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான், அதில் பெருசாக மாற்றம் இல்லை. ஏன்னா பல பங்குகள் மேலேருந்து கீழே வந்து கிட்டத்தட்ட 80% 90% இறங்கி போச்சுன்னா அதுக்கு கீழே போகிறக்கு ஒன்றும் இடம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டாடா மோட்டரே 100க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, எஸ்பிஐ ஒரு 200-300க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ எத்தனையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க கடந்த 4-5 வருடங்களில். ஆனால் இப்போ ஒரு 1.5-2 வருஷமும் ஒன்றையும் காணோம். அதனால தான் பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நிஃப்டி கிராஷ் ஆகட்டும், அது கடும் சரிவு வரட்டும், 10,000க்கு நிஃப்டி வரட்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் பெரிய ஆளுக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ நடக்கிற ஒரு பேனிக் செல்லிங் மிஞ்சி போனால் ஒரு 20-25% கரெக்ஷன் ஆகுமோ அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ எங்களை வாழவும் விட மாட்டீங்க, சாவும் விட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளே இருக்கும். எனிவே, இப்போதைக்கு பேனிக் செல்லிங் அப்படின்றது எதனால் வருதுன்னா, போர்னால் வருது. இந்த சமயத்தில் சுவாரஸ்யமாக ஒரு தகவல் நம்ம என்ன எடுத்து பார்க்கணுன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் ஆரம்பித்த நாள் அப்போ வந்து நம்மளுடைய நிஃப்டி எவ்வளவு தூரம் சரிந்து ஏறியது, அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வந்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் பெனிஃபிட் தான் கிடச்சிது. க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடச்சிது. அதனால் அதை இதையும் சம்மந்தப்படுத்திக்க அவசியம் இல்லைனாலும் எத்தனை பாயிண்ட்டுகள் இறங்கியது நம்ம என்ன பண்ணுவோம், 24 பிப்ரவரி 2022க்கு போயிடுவோம். அதுக்கப்புறமே அந்த நியூஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு 2-3 மாதத்தில் எவ்வளவு இறங்குச்சு அது மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கு. 24 பிப்ரவரி 2022க்கு அப்புறம் எவ்வளவு பாயிண்ட்டுகள் இறங்கியது. ஸோ பார்க்க போனோம்னா, அந்த வார் செய்தி அப்படின்றது வந்த உடனே நம்மளுக்கு 1500 பாயிண்ட் 9% என்பது இறங்குச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆனாலும் மறுபடியும் அந்த வார் சம்பந்தப்பட்ட தகவல்னால ஒரு 2793 பாயிண்ட் இறங்குச்சு. அதாவது பர்சன்டேஜ் கணக்குக்கு 15%. ஸோ அந்த வார்னுடைய பிரச்சனைனால ஆல்மோஸ்ட் 9-15% கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு க்ரூட் ஆயில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதனால தான் ஒரு 20-25% யோசிக்கிறாங்களோ. அப்போ நம்ம 28 பிப்ரவரியிலிருந்து வரக்கூடிய கிராஷ் பாயிண்ட்டை பார்த்துங்க. ஒரு 20%க்கு நம்ம கணக்கு வச்சோம்னா கிட்டத்தட்ட 20,000க்கு வரைக்கும் கூட வருது. ஒருவேளை பேனிக் செல்லிங் வந்து 20,000க்கு வருமோ அப்படின்லாம் சில பேர் எதிர்பார்க்குறாங்க, பெரிய பெரிய அனலிஸ்ட் நடந்தால். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, நம்ம 10,000 பாயிண்ட் வந்துச்சுன்னா நிஃப்டி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆயிரும்னு நம்மளும் தான் நினைக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க. எப்படித்தாக இது மாதிரி நியூஸ் எல்லாம் எங்கிருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த மாதிரியான தகவல்கள் வருது. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றது தெரியப்படுத்துங்க நண்பர்களே. நிஃப்டி எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்ற மாதிரி 10,000ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு தோணும். சில பேர்த்துக்கு 20,000 வரதே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தோணும். இவங்க எங்கெங்கே நம்மளை வாழ விட போகிறாங்க, வாழவும் விடாமல் சாவு விடாமல் கீழே இறக்காமல் மேலே ஏற்றாமல் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவநம்பிக்கை தான் நிறைய பேர்த்துக்கு மனசில் இருக்குது.
ஆனால் ஒருவேளை நடந்தால் இந்த மாதிரி லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நம்ம ரீட்டெய்லர்களையே பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து நான் எஸ்ஐபி மூலிமா தாங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் பல்காலாம் பண்ணுறதில்ல, ஆனால் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் படி கோல்டில் வந்து பார்த்தா எனக்கெல்லாம் 2,60,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பார்த்தா 6 லட்ச ரூபா லாஸில் இருக்குது. ஆக மொத்தம் நான் வந்து ஒரு 35 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் என்பதை நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஓவராலாக பார்க்குறதுக்கு 8% லாஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இது போன்ற ஆட்களுக்கு என்றைக்காவது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி பெரிய அளவில் கிராஷ் ஆகும்போது நம்ம இதுலேயே எத்தனையோ பேர் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அது இப்போ வர வேண்டாம், 2022 2025 ஏதோ ஒரு லாங் டேர்மில் வரும் பொழுது இப்போ பார்த்தீங்களா, நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். 2021 நிஃப்டி 12,000 அப்படின்ற ரேஞ்செலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். வெறும் நிஃப்டியே வந்து கடந்த 4 வருடத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். எத்தனையோ இண்டிவிஜுவல் ஷேர்கள்லாம் வந்து 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய்னு எகுத்தப்பா எங்கேயோ ஏறி போயிட்டான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் வராதா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பல நிபுணர்கள் வந்து அப்படியே பேனிக் செல்லிங் வந்தாலும் ஏதாவது 20,000 வரைக்கும் தான் வருமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பல பேர் பல மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்குண்டான தகவல்கள். இது என்னங்க வீழ்ச்சி? இது வரைக்கும் எப்படிங்க போயிட்டுருக்குன்னா, இது வரைக்கும் ரொம்ப கேவலமாக தான் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் எங்களுக்கு நல்லது நடந்தால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம நிஃப்டியில் ஏதாவது பெரிய கிராஷ் வராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிஃப்டியில் ஒரு பாகுபலி, ஒன் ஆஃப் த பில்லர் இன் நிஃப்டி அப்படின்றதுல இந்த ஐடிசி ஒன்று. அது ஆல்ரெடி 36% இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது என்னையா கொடுமை அப்படின்ற மாதிரி ஐடிசியினுடைய பங்கு வந்து இறங்கி. ஒரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருக்கார், எனக்கு அதில் ஒரு 30,000 ரூபா கும்பாங்க இந்த ஐடிசி ஷேர் ப்ரைஸில். கண்ணன் ப்ரோ என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கில் கும்பா, உங்களுக்கு ஐடிசி ஷேரில் 30,000 ரூபா கும்பா அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் இவங்களை யோசித்து பார்த்தீங்களா? கோல்கேட் பாம் ஒலிவ்னு அதே குரூப்பில் இன்னொரு பங்கு எஃப்எம்சிஜியில் அவங்க வந்து எவ்வளோ இறங்கியிருக்காங்கன்னா 47%. இந்த கிராஸுக்காக தான் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி அப்படியே கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தார். பார்த்தீங்களா, நிஃப்டி 10,000 தான் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறார். மிகப்பெரிய பங்குகள்லாம் வந்து பெரிய அளவில் கிராஷ் ஆயிடணும். கிராஷ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய இழந்த ஹையை போய் திருப்பி பிடிச்சானாவே ஆடாது, ஒரு 4-5 வருஷத்தில் போய் பிடிச்சான்னா கூட பெரிய அளவில் எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. நல்ல நல்ல பங்குகள் பெருசாக கிராஷ் ஆகி சும்மா ஒரு 200-300 ரூபாய்க்கெலாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவார் போல். ஆனால் அது அவரே சொல்லிட்டாரு, லைஃப் டைமில் ஏதோ ஒரு தடவை தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ஒரு நாளைக்கு 4 வீடியோ போட்டு ரிமைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கு வரும். இல்லை லைவே போட்டு உட்காந்துருவேன். நிஃப்டி எங்கேயாவது 8,000 10,000 வந்துட்டு இருக்கீங்கள, திருப்பூர் ஃபுல்லாக செவருட்டியில் வந்து செவறுகளில் வந்து போஸ்ட் அடித்து ஒட்டிடுவேன். நிஃப்டி இந்த மாதிரி மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்ட்டு. எனக்கு இத்தனை பிரச்சனையிலே என்ன தெரியுங்களாங்க, டக்குன்னு ஃப்ளாஷில் ஞாபகம் வந்தது, இந்த அமரராஜா பேட்டரி தாங்க ஞாபகம் வந்தது. மிக கடும் ஆவேச வீழ்ச்சி, ரொம்ப கோவப்பட்டு இறங்கிட்டான். எதுக்கு இவனை கோவப்பட்டு இறக்கி விட்டாங்கன்னு தெரில. 55% இறங்கியிருக்கு. முன்னணி பங்குகள் வரிசையாக வந்துருக்கு பாருங்கள். ஒருத்தன் என்னடானா 35% கும்பா, இன்னொருத்தன் 40% மேலே கும்பா, இன்னொருத்தன் என்னடான்னா 55% கும்பான்னு ரொம்ப ஆவேசமான வீழ்ச்சி. எதுக்கு இவ்வளோ ஆவேசம்? எனக்கு மைண்டில் வந்து போனதெல்லாம் என்னென்னா, சமீபத்தில் எந்த செக்டர் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்குன்னு லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களா, ஆட்டோ செக்டர் வந்தது. ஆட்டோ செக்டர் நல்லா இருக்கிறப்பவே இவனை கீழே இறக்கி வச்சுருந்தாங்களே, இனி ஆட்டோ செக்டர் கொஞ்சம் சுமாராக இருக்குன்றாங்க. அப்போ இந்த அமரராஜ பேட்டரியெலாம் என்ன ஆக போகிறது அப்படின்றத பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சில பேர் என்ன பிரச்சனை நடந்தாலும் மனசை தேத்திக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ஆட்டோத்துறை கொஞ்சம் சுமாருங்கிறதுனால லாபத்தில் இருக்கக்கூடிய பங்குகளெல்லாம் விற்கும்போது கொஞ்சம் மிச்சம் பணமெல்லாம் வரும்ல, அப்போ இந்த அமரராஜா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் எடுத்துலாம் யோசிச்சுட்டு கொண்டிருப்பாங்க. எது எப்படியோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு. அந்த நண்பர் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இந்த மாதிரி தான் கடும் வீழ்ச்சி எதிர்பார்க்குறாரு.
அதில் பாருங்கள் நண்பர்களே, நிறைய பேர் ட்ரேடர் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு தான் வர்றாங்க. முதலீடு பண்ணும்பொழுது முதல் நாளிலிருந்தே அவங்க லாபத்தில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் யாருக்குமே முதல் நாள்லேருந்து லாபம் வராது. நிறைய பேர் வந்து கீழே இறங்கின விட்டு அப்புறமா தான் மேலே போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆவரேஜ் பண்ணுறவங்க அல்லது தொடர்ந்து வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு தான் பெரும்பாலும் முதலீட்டாளரில் லாபம் என்பது வருது. ஸோ யாராவது மார்க்கெட்டில் வந்து பெருசாக கிராஷே ஆகட்டும், லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியே வரட்டும், உடனே ஏறணுன்ற அவசியம் இல்லை. அவன் ஒரு 4 வருஷம் கழிச்சு கூட ஏறி வரக்கூடிய வாய்ப்பு என்பது கூட வரலாம், அல்லது அதையும் தாண்டலாம், யாருக்குமே எதுவும் தெரியாது. ஸோ முதலீட்டாளர்கள்னு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டால் முதல் நாள் இருந்தே லாபம் வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கவே கூடாது. சமீபத்தில் நியூஸ் இருந்தால் கூட பல பங்குகள் வந்து எனக்கு கும்பாவில் முதல் இடம் கொடுங்கள் அப்படின்னு பல பேர் கீழே விழுந்துடுறாங்க. இந்த சமயத்தில் எனர்ஜி ரிலேட்டடான பங்குகளில் சமீபத்தில் செய்திகள் இருக்குது. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் வார் சம்மந்தப்பட்ட தகவல்னால். அப்படி இருக்கும்போது எனர்ஜி ரிலேட்டடான ஒரு பங்குகளில் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகளில் இந்த கெயில் இந்தியா அப்படின்றது ஒரு பங்கு. அது வந்து தற்போது 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கு அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது. அது சமீபத்தில் கடைசியாக டிவிடெண்ட் கொடுத்தது ₹5 என்பது ஒரு ஷேருக்கு ₹5. இப்போ ஒரு கேலண்டர் இயரில் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு கேலண்டர் இயரில் பார்க்கும்பொழுது ஒரு 5 + 1 ₹6 கிட்டத்தட்ட டிவிடெண்ட் என்பது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூஸ்கள் இருக்கக்கூடிய பங்குகளே எனக்கு கும்பாவில் முதலிடத்தை கொடுங்கள் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கெயில் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி என்னென்னா, சமீபத்தில் அதனுடைய 52 வீக் லோ என்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. நண்பர்களே, என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போடுறதுல நிதானம் என்பது வேணும். நம்ம பாட்டுக்கு கையில் பணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு பீரங்கியில் சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, குண்டுகள்லாம் தீந்துருச்சுன்னா அவ்வளோதான். பீரங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி பல பங்குகளை வாங்கி எல்லாம் இறங்கி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளவு ஆழத்துக்கு ஒரு பங்கு கீழே போய் விழுந்தாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சக்தி என்பது ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஒரு முறை 12,000லேருந்து கீழே 8,000க்கு போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மேல் நோக்கி ஏறி வந்தான். மறுபடியும் ஒரு 17,000லேருந்து 10,000 வரைக்கும் கீழே விழுந்திருக்கான். 12,000 வரைக்கும் கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் 14,000 என்பது சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ நிதானம் இல்லாமல் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல இப்படியே போட்டு இங்கே போட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அது கீழே இறங்கிட்டு மேலே வர வரைக்கும் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு தகவல்னா நண்பர்களே, இது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது கீழே சமீபத்தில் போகாத ஒரு பங்கு 2023க்கு அப்புறம் 3 வருடமாக. ஆனால் இந்த வருஷம் பாவம் எல்லாம் திணறாங்க. இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் என்பது ஏற்கனவே ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டு ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு மறுபடியும் இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ ஹெல்த் கேர் ஸ்டாக்குகளே பாவம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேங்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சா என்னன்றது தெரில. அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பங்குமே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல அருமையான ஒரு ரேலி கொடுத்துக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ கடந்த 6 மாதத்துலேருந்து 8 மாதமாக அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. தொடர் எழுச்சி என்பது இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் சமீபத்தில் இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும் நண்பர்களே? ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை போட்டுட்டாவே அவங்கெல்லாம் லெஜண்ட்ஸ் தான். ஸோ லெஜண்டுகள் 10 லட்சத்துக்கு மேலே போடும் பொழுது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர் என்பதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு நண்பருக்கு வந்து இப்போதைக்கு என்னாச்சுன்னா, அவர் 14 லட்ச ரூபாய்க்கெலாம் போட்டிருக்கார், ஆனால் சமீபத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது, கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா நெகட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போடும்பொழுது ரீட்டைல் கேட்டகரியில் நம்மலாம் ஒரு லெஜண்ட் அப்படின்ற இடத்துக்கு வரும்பொழுது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஷேர்ஸை இப்போ வீடெல்லாம் வந்து நம்ம கட்டி விட்டுட்டோம்னா அதுக்கு 2-3 வருஷத்துக்கு ஒருக்க வெள்ளை அடிக்கணும், தண்ணி வந்ததுன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பராமரிப்பு வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்கிற மாதிரிலாம் எந்த வேலை இல்லை. அப்படின்னாலும் நம்ம ஒன்ஸ் ஒரு 10 lakhs 20 lakhs தாண்டிட்டோம்னா கரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போயிட்டுருக்கான்னு அப்பப்போ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பாலிகேப் இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் எப்படி ஒரு 2-3 முறை கடுமையான சரிவு கொடுத்துருக்கான். சரிவை கொடுத்தாலுமே கடைசியில் பார்க்க போகையில் போன மாதத்தில் இந்த வருஷம் பிறந்தோனையுமே எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுருக்கான். எப்படி காப்பாற்றி விட்டான்? 4,000 ரூபாயிலிருந்து 8,000 வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் என்பதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா
ஒரு முறை மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை பூரா இதை பண்ணி வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் அக்கௌண்ட்டே திருப்பி ஓப்பன் பண்ண மாட்டேங்க 4 வருஷத்துக்கு அப்படின்னு எந்திரிச்சு போயிடணும். சீரியஸாக சொல்கிறேன். ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் ஆயிடுச்சுன்னா அதை பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் 4 வருஷம் இந்த பக்கமே வரக்கூடாது. அப்படின்னா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பார்க்கணும். ஒரே வருஷத்துல இவன்லாம் பணத்தை டபுள் பண்ணி விட்ருக்கான். ஏதாவது ரியல் எஸ்டேட்டில் பண்ண முடியும். கோல்டு இப்போ பண்ணிடுச்சு மணிவே. ரியல் எஸ்டேட்டில் இது இப்படி எதிர்பார்க்க முடியுமா? ஒரு பொருளை எடுத்து ஒரு இடத்த எடுத்த ஒரே வருஷத்துக்குள்ளே டபுள். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணி காமிக்கிறானு. பட் அதை கரெக்டாக எடுத்து அது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டாக புக் பண்ணுவது ஒரு கலை. அந்த கலை மார்க்கெட்டே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பெரிய கிராஷ் என்பது வந்தாலும் நாம் பிடிச்சோம்னா அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லை. இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஐபிஓ வருது. அது என்ன பண்ண போகிறான்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாது. என்எஸ்டிஎல் ஆகட்டும், க்ரோ ஆகட்டும் எல்லாம் பெருசாக ஏறி பெருசாக இறங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்டு அதில் யாராவதுனால போயிட்டு வர முடியுமா? டவுட்டு தான். நிறைய பேர்த்துனால முடியாது. அல்லது அது என்ன நடக்கும்னே யார் ஃப்யூச்சர் நோபடி கேன் எஸ்டிமேட். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃபேமஸான பங்குகள் தான். எஸ் பேங்க், ஐடியா, சுஸ்லான்லாம். ஆனால் இவங்கெல்லாம் கடந்த 10-20 வருஷத்தில் எத்தனை பேர்த்த பதம் பார்த்துருப்பாங்க தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு சுஸ்லான் 1000 ரூபாய் ரேஞ்சிலாம் ட்ரேட் ஆனதை பார்த்து தான் எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் அது இப்போ 6 ரூபாய் வரைக்கும் போச்சு. 1000 ரூபாய் எங்கே, 6 ரூபாய் எங்கே, அப்புறம் மறுபடியும் 80 ரூபாய்க்கு போனால் அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கா. ஐடியா பங்கு அதே மாதிரி தான். ஐடியாவை நான் கடைசியாக 100 ரூபாய்களுக்கு மேலே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐடியா எஸ் பேங்க் வேணால் 200-300 ரூபாய்க்கெல்லாம் பார்த்ததாக எனக்கு ஞாபகம். ஸோ 100-200 ரூபாய்க்கு எடுத்து 6 ரூபா 7 ரூபா போகிற வரைக்கும் பார்க்கக்கூடிய பல ரீட்டைலர்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் 6 ரூபாயிலிருந்து அப்படியே ரிவர்ஸில் 6 to 100, 6 to 500 வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய பங்கு முதலீட்டாளர்கள் பார்ப்பது ரொம்பவுமே அரிதிலும் அரிதானது. ஸோ இப்போதைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்பது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது 10,000 பாயிண்ட்டுகள் வருமா அப்படின்றதெல்லாம் எப்படின்றது தெரில. இப்போ இருக்கிற மார்க்கெட்லேயே ஒரு வருஷத்துக்கு 30-40% ஏறி இறங்கக்கூடிய பங்குகளில் எத்தனை பேர் ஒரு பங்கை வாங்கி ஒரு 30-40% பிடிச்ச ஆட்கள் இருக்காங்க சமீபத்தில்? அதில் சக்ஸஸ் பண்ணவங்க தான் இந்த மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என் பங்குகள் எடுத்து வச்சுக்கிட்டு என் மொத்த அக்கௌண்ட்டையே அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு பார்க்காம இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஒன்றும் இல்லை, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் சமீபத்தில் கீழே விழுந்தது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அவனுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல முறை அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். தன்னுடைய லோ ரேட்லேருந்து 40% ஒரு முறை ஏறி இறங்கியிருக்கான். மறுபடியும் ஒரு 34% ஏறிட்டு இப்போ சமீபத்தில் கடந்த சில நாட்களை இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி என்பது தொடர்ந்து மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சில பேர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் இப்போ ஒரு 4-5 நாளாக அல்லது ஒரு 15 நாளாக ஒன்றுமே எதை எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ட்ரெண்ட் என்பது இப்படி ஏறுமுகத்தில் இருக்கும் பொழுது தான் நிறைய பேர்த்துக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் சப்போர்ட் பண்ணும். அவங்க ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க, சரி மார்க்கெட் மேலே ஏறிடும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நிஃப்டினுடைய ட்ரெண்டு இறங்குமுகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாப் லாஸை போய் அவன் அடிக்கிற மாதிரி பண்ணி விட்ருவான் நிஃப்டி. அதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் என்பது அதிகம். அதனால் பொதுவாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் மார்க்கெட் ட்ரெண்டு கீழ் நோக்கி இல்லாமல் ஜென்ரல் மார்க்கெட் ட்ரெண்டு மேல் நோக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்களே நல்லா ஒரு பங்கை பார்த்து எடுத்தாலும் நிஃப்டினுடைய சப்போர்ட் இல்லாமல் எப்படி என்ன பண்ண முடியும்? இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.